சத்தத்துடன் ஓங்காரம் மூலம் ஈசன் தாண்டவமாடி பஞ்சபூதங்களோடு பூமியை படைத்தான். அவன் படைக்கும் போது 8 பிளானட் தான் இருந்தது. 8 நவக்கிரகங்களோடு படைக்கப்பட்டு தேவர்கள் பால் கடைகின்றார்கள். பால் கடையும் போது அங்கே நடந்ததை சொல்லுகின்றான் ஈசன். ராகுகேது வெட்டுப்படுகின்றது. அன்றையிலிருந்து நராசுரன் என்று ஈசன் சொல்லுகின்றான். மான்றளே உணர்ந்து கொள்ளுங்கள், கலியுகத்தில் வந்து விட்டீர்கள். ஈசன் என்ன சொல்லுகின்றான் என்பதை உன்னிப்பாக கவனியுங்கள். மான்றகளே, இன்றைக்கு கலியுகம் வந்ததற்கு காரணம் சரியை கிரியை யோகம் ஞானம். கோயில் முடித்துவிட்டு நீங்கள் தியானம் இருக்க வேண்டும் என்று ஈசன் இமயமலையில் குந்தினான். நவக்கிரகம் வெட்டுப்பட்டவுடன் ஈசன் இமயமலையில் குந்தி உங்களை தியானம் இருக்கும்படிதான் சொன்னான். அவன் வாய் துறக்கவில்லை. ஏன் துறக்கவில்லை? ஈசனுக்கு தெரியும் மான்றர்கள் நராசுரர்கள் செய்யும் தப்பினால் இன்று மாற்றி வச்சு விட்டார்கள். உள்ளம் ஒரு கோயில் ஆலயம். ஈசன் என்ன சொல்லுகின்றான்? கோயிலுக்கு ஒவ்வொரு நாளும் வர வேண்டும். 5 காலை பூஜை செய்ய வேண்டும். 5 காலை பூஜை முடித்து விட்டு தியானம் இருக்க வேண்டும் என்று ஈசன் சொல்லுகின்றான். கலியுகம் வந்ததற்கு காரணம் மான்றல் கோயிலை நாடி வருவதில்லை. கோயில் வந்து அவர்கள் தியானம் இருக்கவில்லை. அதனால் ஈசன் சொல்லுவதை உன்னிப்பாக கவனியுங்கள். இனிமேல் 5 காலை பூஜை என்றால் நீங்கள் 5 நேரம் தியானம் இருக்கப்பட வேண்டும். பஞ்சபூதம் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். கேட்டுக்கொள்ளுங்கம்மா மான்றுகளே, பூமி துவங்கும் போது 9 பிளானட் படைக்கல. நீங்க திருடப்பட்டு தேவர்கள் பால் கடையும் போது நஞ்சை கக்கினுடன் ஈசன் ஓடி வந்து எடுக்கின்றான். பாலை நஞ்சு எடுக்கின்றான். எடுத்து தேவர்களை பாதுகாக்கின்றான். அதே மாதிரி மான்களை பாதுகாப்பதற்கு ஈசன் 8 பிளானட்ஸை வைத்துக் கொண்டு 9 நவக்கிரகத்தை வெட்டவில்லை. உங்களை ஈசன் ஞானத்தோடு இருக்க சொல்லும் போது நராசுரன் வந்து தேவர் வேடம் போட்டு அந்த பாலை குடிக்கும் போது அந்த ராகு கேதுவை வெட்டுவதற்கு காரணம் தேவர் வேடம் போட்டு அசுரன் எடுக்கும் போது அப்போது வெட்டினதுதான் நவக்கிரகம். அதனால் தான் கோயில் 9 நவக்கிரகம் வச்சு ஈசன் மேலே இருக்கின்றான். அவன் ஒருவன் தான் பெரியவன். இங்கே எவருமே கடவுள் இல்லை. மான்றுகளே, நாம் மனித வேடத்தில் வந்திருக்கின்றேன். அங்கே உள்ளதை டவுன்லோட் பண்ணி இங்கே சொல்லுகின்றேன். ஈசன் சொல்லுவதை கவனியுங்கள். ஈசன் நவக்கிரகத்தை படுத்தி இமயமலையில் குந்திவிட்டு தன் பிள்ளையை படுத்தான். பிள்ளையார் அவர் எந்த தப்பும் பண்ணாமல் உங்களை கும்பிடு போட்டு ஞான கண்ணை துறக்க வைக்கின்றான். தோப்பு கர்ணம் போட வைக்கின்றான். முருகன் மயில் எடுத்து பறந்து ஆதாரத்தை திரட்டி வந்தான். அதற்கு பிற்பாடு அம்மன் ராஜராஜேஸ்வரி கோயிலை அசுரனை கொல்லுவதற்கு அம்மன் நிற்கின்றான். இன்றைக்கு நராசுரனை கொல்லுவது அம்மன் ஆடி 18. நீங்கள் எல்லாம் கோயிலில் வந்துவிட்டு உங்கள் சக்கரத்தை இயக்கி உங்கள் ஆதாரத்தை இயக்கி உச்சி கண் 8வது சக்கரம் பிரடிக்கண் ஆதவலோகம். ஆதவலோகத்தில் வந்த தமிழர்களே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஈசன் எல்லோருக்கும் ஒரே மொழி, எல்லா மொழியும் ஒன்றுதான். ஆனால் ஆதவலோகம் தமிழர்கள் பிரடியில் சக்கரம் சுத்துகின்றதல்லவா? அப்போது சித்தர்கள் வந்தார்கள். எல்லோரும் ஆன்மீக கடையை போட்டார்கள். அங்கே ஹீரோ என்று எவரும் இல்லை. சயின்டிஸ்ட் வந்தார்கள், ஆரம்பித்தார்கள். உங்களுக்கு போன் கால் ஆரம்பித்தார்கள். 1 அறிவு 2 அறிவு 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு 6 அறிவு 7 அறிவு 8 அறிவு 9 அறிவு 10 அறிவு பித்தன் பேசுகின்றான். பித்தன் 10 அறிவில் அண்டத்திலிருந்து பேசுகின்றான். நீங்கள் 1 அறிவுக்கு 1 நம்பரை சுத்துகிறீர்கள். 2 அறிவுக்கு 2வது நம்பரை சுத்துறீர்கள். 3 அறிவுக்கு 3வது நம்பரை சுத்துறீர்கள். 4 அறிவுக்கு 4வது நம்பரை சுத்துறீர்கள். 5 அறிவுக்கு 5வது அறிவை சுத்துறீர்கள். 6 அறிவு உள்ள மனிதனை 6 அறிவு சுத்தின பிற்பாடும் 7ஆம் அறிவு சுத்தி 8ஆம் அறிவு சுத்தி 9வது அறிவு சுத்தி 10வது அறிவு கல்லோ ஒன்று கண்டுபிடித்தார்கள். ஈசன் அதற்கு முதலே உங்களுக்கு GPS அவருடைய பிரணாய கவசத்தில் வைத்து விட்டான். நீங்கள் ஓடி ஓடி தேடி தேடி சோலாபுரி மூலம் ஈசனுடைய பொக்கிஷத்தை படுத்தீர்கள். பிற்பாடு வந்தது இந்த போன் டச்சிங். நீங்கள் பாவிக்கிற போன் எல்லாம்
செல்லாடி பாதிக்கப்பட்டுவிடும். ஆனால் உங்களுக்குள் இருக்கும் சக்கரத்தை இயக்கி ஈசனுடைய தளபதியில் இருக்கவில்லையே. ஈசனுடைய தளபதியில் இருந்தால் தான் சுனாமி, நிலநடுக்கம், கேன்சர் நோய், சிக்காவில் சிக்கிவிட்டீர்கள். இப்போ வந்து சிக்காவில் சிக்கியதற்கு காரணம் சயின்டிஸ்டோ பிளாக் ஹோலை செக் பண்ணி சூரியனை செக் பண்ணி விட்டு அங்கே தப்பலாம் என்று பார்க்கின்றார்கள் விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகளை உணரச் சொல்லுகின்றார். அவர்களே தேடி அந்த சாரத்தை பார்த்து விட்டார்கள். அங்கே பார்த்தால் ஈசனுடைய சக்தி சுத்திக் கொண்டே இருக்குது. பல கோடி நட்சத்திரத்தோடு அவன் அங்கே இருக்கின்றான். அவன் இங்கே வரக்கூடாது என்றுதான் விஷ்ணு வச்சு ராகேதை வெட்டுகின்றான். அதனால் தூதர்கள் வருகின்றார்கள். ஈசன் ஏன் தூதர்களை அனுப்புகின்றார்? மாணவர்களே, உங்களை உணரும்படி. ஆனால் இந்த முறை கலியுகத்தில் நீங்கள் தப்ப முடியாது. சுனாமி, நிலநடுக்கம், கேன்சர் நோய், சிக்காவில் சிக்கிவிட்டீர்களே. ஏன் சிக்கினீர்கள்? நோயற்ற வாழ்வே குறியற்ற செல்வம். அம்மன் ஆடி 18 என்றால் 9 சக்கரத்தை இயக்கி பூலோகம், பொருளோகம், சொர்க்கலோகம். சொர்க்கலோகத்தில் ஞானம் இருக்கின்றது. மகலோகத்தில் ஜோதியாகுது மகர ஜோதி. லோகத்தில் பார்க்கின்றான். அந்தத்தில் தவம் இருக்கிறீர்கள். சத்திய மார்க்கத்தில் ஈசன் பிரமபற்ற வழியில் ஞானத்தை ஊட்டுகின்றான். இன்றைக்கு உங்களுக்கு அதுதான் சலுகையில் ஞானம் இருக்கு, கிரியையில் ஞானம் இருக்கு, யோகத்தில் ஞானம் இருக்கு. பிற்பாடு தியானம் இருந்து முழுவாக அம்மன் மாறி உங்களை செய்ய சொல்லுகின்றான். உங்களுக்கு நெற்றிக்கண், உச்சிக்கண், பிரடிக்கண்ணை திறந்தவுடன் சூளம் மாறி போக வேண்டும். தீபாவளி என்றால் நராசுரனை அவுக்க சொல்லுகின்றான். ஆணவம், கண்மம், மாயை உங்களுக்குள் தான் நராசுரன் இருக்கின்றான். அதுக்குத்தான் ஈசன் கோயில் வழிபாடு வைத்தான். உள்ளம் ஒரு கோயில், ஊனிருக்கியால் பெருஞ்சோதி என்று சொல்லுகின்றான். ஆனால் சயின்டிஸ்ட் மேலே கண்டுபிடித்தார்கள். அங்கே போனால் ஈசனுடைய சக்தி ஒரு மைனஸ் ஆனாலும் ஒன்று கூடினாலும் அந்த சாரம் அழிந்து விடும் என்று இப்போ சொல்லுகிறார்கள் விஞ்ஞானிகள். விஞ்ஞானிகள் சொல்ல முதல் ஈசனை சொல்லிவிட்டான். என்னுடைய பேரும்பத்தில் நான் படைத்த பூமி பேரும்பம், நீங்கள் பேரும்பம். இப்போ சிற்றிம்பத்தில் நிற்கின்றீர்களே மாறுகளே. இந்த சிற்றிம்பம் உங்களை பாதுகாக்காது என்று ஈசன் சொல்லுகின்றான். ஆனால் இதை யூஸ் பண்ணலாம் என்று சொல்லுகின்றான். நீங்கள் எல்லோரும் என்னுடைய பேரும்பத்தில் இருக்க சொல்லுகின்றான். சிற்றிம்பத்தை நம்பி போனீர்கள். ஆனால் இப்ப ஈசன் வழி வைக்கின்றான். சிற்றிம்பத்தை யூஸ் பண்ணட்டான், என்னுடைய பேரும்பத்திலும் இருக்கட்டான். இருக்கவில்லை என்றால் நாளைக்கு ஜப்பான் போது சுனாமி. ஜப்பான் போய்விட்டா பினாங்கி 2 பாலமும் போய்விடும். அதுக்கு பிறகு வந்தி நகரம் வெள்ளத்தில் தாழும். சந்தோஷ நகரம் பாதுகாக்கப்பட்டதற்கு காரணம் இங்கே 3 வருஷமாக ஈசன் நடந்து திரிகின்றான். மலேசியாவில் 9 கோயிலுக்கு செல்லுகின்றான். எப்படி செல்லுகின்றான்? நடந்து செல்லுகின்றான். இங்கே வருகின்றேன், மான்களை பார்க்கின்றேன். நீங்கள் எல்லோரும் நல்ல வழிமொழியில் இருக்கிறீர்கள். இன்றைக்கு கோயில் கூறிய மாதிரி எவ்ரிடே ஆலயத்துக்கு வர செல்லுகின்றான். இனிமேல் இரவு ஆலயத்துக்கு வர வேண்டும். 5 கால பூஜை ஈசன் வைத்தான். 5 கால பூஜை இப்ப இல்லையே. நராசுரர் என்றால் உங்களுக்குள் இருக்கு நாகினி எடுக்க செல்லுகின்றான். நீங்கள் சஞ்சீவியில் பார்க்கிற நாகினியை பார்க்கிறீர்கள். சத்திய மார்க்கம் அந்த நாகினி தான் உள்ளுக்குள் இருக்கின்றது. நீங்கள் சரிகை கிரிகை முடித்துவிட்டு தியானம் இருந்துட்டு இப்போ நாகினி மேலே போ சொல்லுகின்றான். அம்மா கேட்டுக்கொள்ளுங்கம்மா, இன்றைக்கு புரியும்படி சொல்றேன். தியானம் என்பது ஈசன் முதலே பூமியோடு வச்சு விட்டான். பூமி படைக்கும் போதே வச்சு விட்டான். பூமி எப்படி 24 மணித்தியாலம் தியானம் செய்யுதோ அதே மாதிரி உங்களுக்கு கோயில்ல சரிய கும்பிடைக்கே ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சு கிரிய முடியக்கே ஆரம்பிக்கும். நவக்கிரகத்தை சுத்தினால் 9 நவக்கிரகம் சுத்தி முடிச்சு விட்டு உங்களுக்கு 2 பள்ளம் இடுப்புல இருக்கு. அது 2 ஜாயின் பண்ணும் மட்டும் நீங்கள் தியானம் இருக்க வேண்டும். தெரிஞ்சு கொள்ளுங்கள். தெரியுதம்மா? நீங்க இங்க வந்ததற்கு காரணம் நீங்கள் தியானம் இருந்து உள்ளதை சொல்லுகின்றான். ஏன் உள்ளதை சொல்லுகின்றான்? நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. இனிமேல் கோயில்ல வந்துட்டு 10 நிமிஷம்
20 நிமிஷம் இருந்து விட்டால் நீங்கள் ஆன்மீக கடை போட செல்லவில்லை. ஏன் ஆறு ஆன்மீக கடை போட சொன்னான்? கோயில் உண்மை, கோயிலுக்கு வாங்க. அதான் ஈசன் கோயிலை நாடி திரிகிறான். வேறு இடத்த ஓடவில்லை, கடை இல்லை, ஒன்றுமில்லை, நடந்து திரிகின்றான். ஆன்மீக கடையை பூட்ட சொல்லுகின்றான். பூட்டி விட்டு கோயில் குந்த சொல்லுகின்றான். பள்ளியிலே சேர்ச்சில எல்லோரும் இருக்க போகின்றார்கள். 2021 மலேசியாவில் எல்லா கோயிலிலும் தியானம் நடக்கும். உலகத்தில் எல்லா இடமும் தியானம் நடக்கும். 9 இடத்தை ஈசன் பிடித்து விடுவான். 9 ஆலயம் இல்லையம்மா. 9 நாட்டில் சென்று ரூசிரோல் வந்து நிற்பான் ஈசன். இது ஈசனுடைய திட்டம். ஈசன் அப்பவே பிளான் போட்டு வைத்து விட்டான் என்பதை உணருங்கள். அவருடைய ரோயிங்கில் பாரத போர் நடக்கின்றது. இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லையா? தேர்ட் போர் வரப்போகின்றது. அவருடைய அணுவை எடுத்து நீங்கள் வைத்து விளையாடுறீர்கள் என்று ஈசன் சொல்லுகின்றான். ஈசனுடைய அணு என்ன? பிள்ளையார் ஒளி. அணு மூலம் அணுக்களை, மூலாதாரம் அணுக்களை 56களை, சுவசித்தான 52களை, தண்டையும் கூட்டினா 108 தேங்காய் உடைகின்றது. அதுக்கு பிற்பாடு சூரிய கலை. ஆதவன் உரிப்பதற்கு வியாழன் என்ற கிரகம் 12 ஆண்டுக்கு சுத்துதல்லவா? ஏன் 12 ஆண்டுக்கு சுத்துது? சூரியன் இங்கே சுத்துவதற்கு, அங்கே பிளாக் ஹோல் இழுத்துக் கொண்டிருப்பது பூமி இடம் வளம் திரும்புவதற்குத்தான். அந்த பிளாக் ஹோலை படைத்தானே சயின்டிஸ்ட். திங்க் பண்ணி கொள்ளுங்கள். அந்த பூமி 27 நட்சத்திரத்தை சூரியன் 27,000 ஆண்டுக்கு சுத்தும் போதும் வியாழன் 12 நட்சத்திரத்தை சுற்றி அந்த சூரியனை கோல் பண்ணி இருப்பதுதான் நம்மட சூரியன். சூரியனையும் சந்திரனையும் படைத்து உங்களை உள்ளுக்குள் அந்த பலனுக்குள் வச்சிருக்கிறான் பூமாதேவி. அந்த பலூன் தான் அம்மா இன்றைக்கு இயக்கி அலாடிக்கொண்டிருக்கின்றது. அண்டத்திலிருந்து பிரணாய கவசத்தை எடுக்க சொல்லுகிறான். இந்த 10 நீங்கள் சுத்தும் போது சுத்தி சுத்தி நீங்கள் சுனாமி வரப்போன்று சொல்ல முதலே சுனாமி ஓடிவிடும், அழித்துவிடும். ஈசனுடன் தியானம் இருந்து விட்டால் ஈசனுடைய தெளிபதி வரும். முன்கூட்டியே அறிவிப்பார் தெளிபதி. உங்களை வேறு இடத்தில் மாற்றி வச்சிருவார். உங்களுக்கு தெரியாமலே உங்களை சிறை பண்ணிடுவாரு. என்னும் மான்றலுக்கு தெரியவில்லை, கண்ணுக்கு தெரியாது. ஈசன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அவர் பிரணாய கவசம் மூலம் நடக்கின்றார். உங்கள் உச்சி வழியால் உங்கள் கைத்தில் இருக்கின்றான். அது மூலம் தான் இப்போ நடக்கிறீர்கள். ஈசன் அண்டத்தில் பல கோடி நட்சத்திரம் இல்லை என்றால் எந்த சயின்டிஸ்டுமோ BMW காரோ எதுவுமே நீங்கள் ஓட முடியாது. ஈசனுடைய சக்தியில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது உலகம். அங்கே ஈசன் தாண்டவமாடி சுத்துகின்றான். இங்கே தூதர் வந்து டவுன்லோட் பண்ணி போட்டு உங்களுக்கு சொல்லுகின்றார். எப்படி டவுன்லோட் பண்ணுகிறார்? ஈசன் மூலம் இருந்து அண்டத்திலிருந்து டவுன்லோட் பண்ணி சொல்லுவதுதான் கம்ப்யூட்டர். ஆனா இங்கே டவுன்லோட் பண்ணும் போது பைத்தியம் மாறி இருக்கும். பேசும்போது நாம் பித்தன். தூதர்கள் வந்தால் பைத்தியம் என்று சொல்லுவீர்கள். ஏன் பைத்தியம் என்று சொல்லுகிறான்? பித்தன் 10 இங்கே எடுக்கும் போது அவன் அதை பிரேக் பண்ண வேண்டும், திருப்பி உங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதிலே எந்த கீறும் விழக்கூடாது. சிவன் சொத்து கொலை நாசம். சிவன் சொத்தில் நீங்கள் கொலை நாசம் என்றால் என்னவென்று தெரியுமா? பள்ளி கொண்டால் பெருமாள் 7 சக்கரங்களையும் இயக்கிக் கொண்டு திருப்பதியில் போன முறை இங்கே வச்சு சொன்னேன். வெள்ளம் வரப்போது என்று சொல்லிவிட்டு நான் சென்று விட்டேன். திருப்பதியில் 7 மலையில் வெள்ளம் ஏறிச்சதல்லவா? மக்காவில் விழப்போகுது என்று சொன்னேன், விழுந்ததல்லவா? இப்போ வந்து இங்கு எட்டி எட்டி தண்ணி பாக்குது. பினாங்கிலோ சுனாமி வரப்போது கடலை பார்க்கின்றார்கள். கடல் அலை பாயவில்லை. உங்கள் மனம் அலை பாயுது என்று சொல்லுகின்றானே. உங்கள் மனதை அலைபாய விட வேண்டாம் என்று சொல்லுகிறான். இப்போ கோயிலுக்கு வந்து நீங்கள் கும்பிடும் போது மனம் அலைபாயாம நிற்குதல்லவா? அதுதான் உள்ளம் ஒரு கோயில். நீங்கள் கோயில் வழிமுறை சரியாத்தான் வைத்திருக்கின்றான் ஈசன். ஈசன் உள்ளம் ஒரு கோயில் ஊனிருக்கி அருள்பெரி ஜோதியாக வேண்டும். அதுதான் தீபாவளி என்றால் உங்கள் ஆன்மா டைமண்ட் ஆக வேண்டும். இப்போ இளைய பஸ்ட் டைமண்டை எடுத்து இந்தியாவில் திருடிக் கொண்டு அங்கே வைத்துக் கொண்டுதான் டைமண்ட் என்று சொல்லுறார். ஆனா அவருடைய ஆன்மா டைமண்ட் இல்லையே. ஈசனுடைய சொத்தை இந்தியாவிலிருந்து எடுத்துக்கொண்டு லண்டனில் குயினி தலையில் டாயில் போட்டிருக்க டைமண்ட் இல்லை. ஆனா நீங்கள் எல்லோரும் தியானம் செய்து இங்கே நீங்க டைமண்ட் ஆயிருக்கிறீர்களே. உங்களுக்கு இது கிடைக்குமா? இந்த டைமண்ட் உங்களுக்கு இன்றைக்கு டைமண்ட் தரப்போகின்றான் ஈசன்.
நீங்கள் டைமனா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். 9 சக்கரம் 9 ஒளியாக இருக்கும். அதுதான் ஈசனிடம் ஏமாற்ற முடியாது. இந்த நாட்டை இந்தியாவிலிருந்து ஏமாற்றி கொண்டு போன சொத்து எல்லாம் திரும்பி வந்துடும் என்று ஈசன் சொல்லுகின்றான். ஈசன் சொல்லுவதை இனத்துக் கொள்ளுங்கள். ஈசன் இந்தியாவில் இமயமலையில் குந்தும் போது நீங்கள் அவரை கட்டு போட்டீர்கள். குமரி கண்டம் உடைந்து 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 போய் இப்போ மலேசியா, ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, நவராத்திரி என்று சொல்றீங்கள். 9 தேசம் பிரிஞ்சு இப்போ எக்கச்சக்கமா நாடு பிரிந்ததொழிய. ஆனால் நீங்கள் உலகத்தில் அந்த பலனுக்குள் தான் இருக்கிறீர்கள். அமெரிக்கா, லண்டன், யூரோப் எல்லோரும் ஒரு கைத்தில் தாண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை, அவர்கள் உணரவில்லை. அவர்களோ நிற்கின்றார்கள் விஞ்ஞானிகள் தாங்கள் அணுவாயுதத்தில் வென்று விடலாம் என்று. ஆனால் ஈசனுடைய தாண்டவத்தை போட்டு அங்கே செக் பண்ணி பார்க்கிறார்கள். ஈசனுடைய அணுவோ பெரியானு. அவர் சுழண்டு கொண்டு இருக்கின்றார். அவர் இங்கு வரமாட்டார். அவர் இங்கு வராமல் தான் தூதரை அனுப்பி விடுகின்றார். அந்த தூதர்களோ கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வைக்க பார்க்கிறார்கள். இந்த முறை கலியுகத்தில் எதையும் மாற்ற முடியாமல் உங்கள் கையில் சக்தியை தந்து விட்டான் அல்லவா? நீங்கள் உங்களோட பிள்ளைகளை துறக்க போறீர்கள் அல்லவா? அப்பா அம்மா முன்னரு தெய்வம். அப்பா அம்மாவை துறந்து கோயிலுக்கு தியானத்துக்கு கூட்டி வர்ற நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். இதுதான் கல்கி அவதாரம். கல்கி அவதாரத்தில் எல்லோரும் அப்பா அம்மா ஞானம் கொடுக்க முடியும் என்று ஈசன் சொல்லுகின்றான். சந்தோஷா மக்கள் நகரம் எல்லாம் திரண்டு இங்கே பவுன் இருக்கு, உங்களுக்கு தெரியாது. சந்தோஷா பவுனாகி விடும் என்று சொல்லுகின்றான். சிதம்பர கோயில் திருப்பதியில் வெள்ளம் ஏறினாலும் சிதம்பர கோயில் திருமூலர் பவுன் என்று சொன்னார். உங்களுடைய சுவாசம் பவுன் என்று சொல்லுகின்றார். ஒரு சக்கரம் மூலாதாரம் 600 சுவாசம், சுவாசித்தானம் 6000 சுவாசம். அந்த ராககேது ஒன்று சேர்ந்தால்தான் 6000 சுவாசம் உங்களுக்கு வரும். அந்த இடுப்பில் இருக்கும் வல்லம் ஒன்று சேர வேண்டும். நாகினி வெளியில் வர வேண்டும். பாம்பு அது சைத்தான். அது எழும்பி வரும்போது உங்களுக்கு அந்த 6 நட்சத்திரம் ஒன்று கூடுகிறது. மணிப்புரா சக்கரத்தில் 3 நட்சத்திரம் அங்கே ஒன்று கூடியதும், அனகாத சக்கரம் ஒன்று கூடியதும், விசுத்தி கூடியதும் நீங்க தவத்தில் இருக்கும் போது மெதுவாக வெளியில் வர பார்க்கும். அந்த 21,600 சுவாசம் தான் 21 ஓடு பவுனோடு திருப்பதியில் போட்டிருக்கின்றார். சிதம்பரத்தில் ஏன் போட்டிருக்கின்றான்? நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருமூலர் வந்து 3000 ஆண்டு இருந்துட்டு போனார். நீங்கள் அந்த பவுனை போட்டால் 3000 ஆண்டு வாழலாம். இப்போ நீங்கள் பவுன் போட போறீர்கள். சரியை கிரியை முடித்துவிட்டு நீங்கள் 72 நாடிக்குள் இருக்கும் சக்கரங்களை இயக்கி உங்கள் ஆன்மா டைமண்ட் ஆக போது தீபாவளி தீபம் காட்ட போறீர்கள். என்றுமே தீபாவளி சூரியன் உதிக்கும் சந்திரன் மறையும் போது தற்பூசந்தானம்மா தீபாவளி. ஆனால் நீங்கள் நராசுரன் ஆனவுடன் தான் தீபாவளிக்கு நரசுரனை அழித்த நாள் தான் தீபாவளி. அதனால் எந்த நாளுமே கோயில் வந்து நீங்க தீபாவளி கொண்டாட சொல்லுகின்றான். இன்றைக்கு அவன் கணக்கு பார்க்கின்றான் மான்களை. அவன் செல்வி எடுக்கின்றான் உங்களை. அவன் செல்வி எடுத்து விட்டு எப்படி பிந்தைக்கு பார்த்து விட்டு 7 நாள் 14 நாளில் அழிக்க போகின்றான். 14 நாளில் எங்கே இந்த நாடு அழியும் என்று எனக்கு தெரியாது. அதுக்குள் வந்து அழித்து விடுவான். எங்கெங்கே நராசுரர் இருக்கிறார்களோ அவர்களை அழிக்க பார்ப்பார். ஆனால் சந்தோஷா நகரத்தை நீங்கள் சிமாலிம் ஹைஸ்கூல் பிள்ளைகளும் தியானம் செய்து நீங்களும் தியானம் செய்து பாதுகாத்திருக்கிறீர்களே. ஆனால் சந்தோஷ நகரம் முழு பேரும் இருந்து விட்டால் உலகமே கொண்டு பவுனை கொட்டும் அல்லவா? இந்த கோயிலை பவுனில் கட்டி விடலாம் அல்லவா? இந்த கோயில் மண்டபம் கட்ட வேண்டும் என்றால் எல்லோரும் குந்தி தியானம் இருந்து உலகத்தில் இருக்கிறவர்கள் அள்ளி கொட்டி இங்கே பவுன் மண்டபம் கட்டி விடுவார்கள். உலகத்தில் இருக்கிறவர்கள் இங்கே தேடி வருவார்கள். அப்போ நீங்கள் உபதேசத்தை சொல்லிக் கொடுக்கலாம். உங்கள் எல்லோருக்கும் கையில் தந்திருக்கின்றேன். இங்கே இருக்கும் மான்றர்கள் எல்லோரும் இனிமேல் அவர்கள் நான் இந்த உபதேசத்தை வழங்க போகின்றார். நான் போய்விட்டாலும் இங்கே தூதர்கள் வருவார்கள், சொல்லிக் கொடுப்பார்கள். அவர்கள் சந்ததி பாதுகாக்கப்படும் என்று ஈசன் சொல்லுகின்றான். ஓகேம்மா, பாருங்கம்மா, இப்ப நாம் தியானம் இருக்க போறோம். ஓ
ஓகேம்மா, மூச்சு பயிற்சி இல்லை. ஓகே, ஒரு 2 பயிற்சி கலாஸ். கும்பகம் ஓம் 2 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் அப். திருப்பிளுங்க. கும்பகம் ஓம் 2 ஓம் 2 ஓம் 3 ஓம் 4 ஓம் 5 ஓம் 6 ஓம் 7 ஓம். நந்தி நாக்கால மூக்கப்பட்டிருக்கு. நந்திக்கு 5000 ஆண்டுக்கு முதல் ஈசன் கொடுத்தான். ஓகே, இப்ப நம்ம தியானம் கை வைங்கம்மா. ஓம் 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 ஜோதிம் ஜோதிம் ஜோதிம். தாயாருக்கு வணக்கம், தந்தையாருக்கு வணக்கம். ஜோதியே சத்குருவே சரணம். ஜோதியே சத்குருவே சரணம். ஜோதியே சத்குருவே சரணம். அசத்தியத்திலிருந்து சத்திய மார்க்கத்துக்கு அழைத்துச் செல். இருள் இருந்து ஒளிக்கு அழைத்துச் செல். சாவின்றி ஆன்ம ஜோதியை சாகாம அழைத்துச் செல். சிம்மய முத்திரை. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்கள். நெத்தி கண்ணை ஒரு கணம் உணர்ந்து, உச்சி கண்ணை ஒரு கணம் உணர்ந்து, பிரடி கண்ணை ஒரு கணம் உணர்ந்து, உச்சி கண்ணை மீண்டும் உணர்ந்து, நெத்தி கலந்து ஐம்புலனடக்கி தியானம். ஆக்ஞா 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 ஆக்ஞா. ஓம் 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 ஓம். மூலாதாரம் 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 மூலாதாரம். லம் 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 lam 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 swasittanam 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 om 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 Manipuram 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 Manipuram
மணிப்புரம் ரம் 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 ram 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 anagadam 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 yam 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 Visuddhi 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 Ham 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 Param 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 Inch 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 இப்போதான் அண்டத்திலிருந்து ஈசன் உங்களை பார்க்கின்றான். ஈசன் உங்களுக்கு இருக்கும் ஆராதாரம் கலந்து சதாக்களை மலர்ந்திருக்கின்றது. சதாசிவம் சதாசிவம் என்று ஈசன் சொல்லுவது வாசி வாசி என்ற காத்து வருவதற்கு இப்போ ஈசன் அண்டத்திலிருந்து உங்களை பார்க்கின்றான். 1008 தாமரை மலர்ந்திருக்கின்றது. இப்போ அண்டத்திலிருந்து உங்களுடைய மூலாதார சக்கரம் சிவப்பு கலர் ஒளியாக இருக்கிறது. சிவப்பு கல்லு போல் இருக்கிறது. சுவசித்தான சக்கரம் இப்போ உங்களுக்குள் வந்து விழுந்திருக்கும் ஒரேஞ்ச் கல்லாக தெரிகிறது. உள்ளுக்குள் மணிப்புர சக்கரம் மஞ்சள் கல்லாக தெரிகிறது. அனகாத சக்கரம் பச்சை கலராகவில்லை. அது இன்னும் பச்சை கலர் மெதுவாக வந்து கொண்டிருக்கின்றது. இப்போ நீங்கள் பாருங்கள், பச்சை கல்லு டைமனாக வேண்டுமென்றால் அம்மன் ஆடி 18 வந்தால்தான் அங்கே பூலோகம் பொருளோகத்துக்கு வரும். மட்டும் இந்த கல்லு பச்சை ஆகாது. அதுக்கு பிற்பாடு ஜனலோகம் என்பது விசுத்தி சக்கரம் இப்போ லைட் புழு கலராக இருக்கின்றது. நெத்திக்கண் டார்க் நீளமாக இருக்கிறது. சீசனுடைய கண் அதுக்கு பின் ஓதா கலர் பாய்லர் கலரில் இருக்கின்றது. இப்போ அந்த 27 நட்சத்திர சக்தியும் இப்போ மூலாதாரம் 3 நட்சத்திர சக்தியும் கூடுகிறது. இப்போ டைமண்ட் மாறி அது சிவப்பு கலர் ஒளியாகிறது. இப்போ ராகு கேது வந்த ரெண்டும் ஒன்று கூடுகிறது. விஷ்ணுவட்டுப்பட்ட ராகு கேது உங்கள் இடுப்பில் பள்ளம் இருக்கின்றது. அந்த பள்ளம் இப்போ கருப்பத்து சுவசித்தான சக்கரத்தில் வந்து 6 நட்சத்திரமும் விழுகின்றது. பிற்பாடு மணிப்புர சக்கரத்தில் 3 நட்சத்திரம் வந்து விழுகிறது. இப்போ 3 நட்சத்திரத்தோட அந்த 6 மூலாதாரம் 3 சேர்த்து 12 நட்சத்திரம் தொப்புளில் நபியில் சுத்துகின்றான். நபியில் சுத்தும் போதுதான் நபிமார்கள் வந்தார்கள். 63 நாயர்களும் நபி முகமது தேசுநாதர் எல்லோரும் ஈசனுடன் கையத்தில் தான் வந்தார்கள். அதே மாதிரி தான் இந்த போரும் ஈசனுடைய கைத்தில் இல்லை அம்மா.
இவர்கள் சோலாபுரியை கண்டுபிடித்த போன் இதுவும் அந்த கைத்தில் இல்லை என்றதை யோசித்து கொள்ளுங்கள். இப்போ உங்களுடைய மணிப்புர சக்கத்தில் 12 நட்சத்திரம் சுத்தும் போது பிறடியில் ஆரவலோகன் இப்போ இங்கே சுத்துகிறது 27 நட்சத்திரம் சுத்த போது சூரியன் ஆதவலோகன் 27 நட்சத்திரத்தோடு 27,000 ஆண்டு சுத்துவதை பூமியில் வியாழன் என்ற கிரகத்தில் கொண்டு போய் அந்த ஈர்ப்பை பிளாக் ஹோல் என்ற ஈர்ப்பை நிப்பாட்டுவதற்கு வியாழன் என்ற நாள் குருநாள் அங்கே 12 நட்சத்திரம் சுத்தி அந்த சூரியனை எரிய விடாமல் நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருப்பதுதான் வியாழன் என்ற கிரகம். எங்களுக்கும் வியாழன் என்ற கிரகம் இருக்கிறது தொப்பலில். இப்போ 12 நட்சத்திரம் கூடியதும் அநாத சக்கரம் 3 நட்சத்திரமும் வந்து பிரடியில் சுத்துகிறது. பிற்பாடு நீல கலர் லைட் புல் ஆகாய களத்தின் சுத்துகிறது. பிற்பாடு நெற்றி கண் கலரும் பிரடியில் சுத்துகிறது. இப்போ ஊதா கலரும் சுத்துகிறது. சூரியனில் 7 வர்ணங்கள் சுத்த ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு இப்போதான் பூலோகம் பொருளோகத்தில் ஞானத்தை ஊட்டுகின்றான். பிள்ளையார் அப்பா அம்மாவை 3 தரம் சுத்தியது போல் இப்போ ஈசன் அண்டத்திலிருந்து ஈசன் பூலோகம் பொருளோகத்திலிருந்து உங்களுக்கு ஞானத்தை ஊட்டுகின்றான். ஞானம் முடிக்கிறீர்கள். இப்போ உங்களுடைய ஆன்மா டைமண்ட் ஆக வேண்டும். கர்மாவை கலக்க போகின்றான். நீங்கள் கர்மாவை கழிக்கிறது ஈசன். இப்போ அத்திக்கு கடனை கரைக்க போறீர்கள். அப்பா அம்மாவின் அத்தியின் கடனும் கரையுது. உங்களுடைய அத்தியும் கரைகிறது. இப்போ உங்களுடைய ஆன்மா இப்போ கர்மா அவிழுகிறது. இப்போ அருட்பெருஞ்சோதியாக ஆன்மா தீபம் காட்ட போது தீபாவளி. இப்போ மகர லோகத்தில் மகர ஜோதியில் இருந்து உங்களுடைய ஆன்மா கர்மா கருகிறது. இங்கே சுத்துகின்றான். கர்மாவை கருக்குவது ஈசன். ஈசனுடைய பிரணாய கவசம் ஆரம்பிக்க போகிறது. மனமய கோஷம் விஞ்ஞான கவசம் ஞானத்தை ஊட்டியதும் ஈசனுடைய பிரணாய கவசத்தில் இது இயங்கவில்லை. ஆனால் உங்களுடைய பிரணாய கவசத்தில் சர்தம் இயங்குகிறது. தெளிபதி உங்களுடைய போன் வேலை செய்ய போது உங்களுடைய சக்கரம் இங்கே வேலை செய்யும் போது உங்களுக்கு ஈசன் அறிவிப்பான். உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்பான். இப்போ உங்கள் ஆன்மாவில் இருந்து பிரணாய கவசம் ஆன்மா மெதுவாக லப்டப் பண்டு சுவாசம் குறைந்து கொண்டு வரும். இப்போ சவுண்டில் மெதுவாக மூச்சு குறைகின்றதல்லவா? குறைந்தவுடன் ஜனலோகத்தில் பார்க்கின்றான் உனது ஆன்மாவை. இப்போ ஈசன் அண்டத்தில் பார்த்துவிட்டு பிரமவட்ட வழியில் பார்க்கின்றான். உங்களை கட்டி பிடிக்க போகின்றான். ஈசன் கட் பண்ண போகின்றான். ஈசன் சொல்லுகிறான், என்ற கையை கொடுக்க வேண்டாம், என்னை தொட வேண்டாம், என்னிடம் ஒன்றுமில்லை, நான் கடவுள் இல்லை, நீங்கள் அண்டத்தில் போவத்தான் ஈசன் சொல்லுகின்றான். இனிமேல் வந்து என்னை கிட்ட வர தேவையில்லை. நீங்கள் கோயிலில் வந்துவிட்டு சரியை முடித்து கிரியை முடித்து விட்டு நீங்கள் தியானம் இருந்து விட்டு செல்ல சொல்லுகின்றான். உங்கள் ஆன்மாவுக்கு எனக்கு நான் சம்பந்தம். உங்களுடைய ஆன்மா இப்போ டைமண்ட் ஆகின்றது. ஈசன் பார்க்கின்றான். இப்போ உங்களுடைய ஆன்மா டைமண்ட் ஆகும் போது அங்கே தளபதி என்று சொல்லுறீர்கள். உங்களுக்கு தளபதி இதிலே வரவில்லை அல்லவா? இந்த போனில் வரும் மெசேஜ் இல்லை. ஈசன் உங்களுக்கு தளபதி அனுப்புவான். நாளைக்கு சந்தோஷ நகரம் வெள்ளம் வரப்போவதென்றாலும் அறிவிப்பான். உங்களுக்கு பிரச்சனை சுனாமி வரப்போவதென்றாலும் அறிவிப்பான். முன்கூட்டி நோய் வர முதலே அவன் வந்து போந்து விட்டான். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். இப்போ 7 சக்கரங்களும் கனிந்தவுடன் மூலாதாரம் 600 சுவாசம், சுவாசித்தான 6000 சுவாசம், மணிப்புர 6000 சுவாசம், அனராதம் 6000, விசுத்தி 1000, நெற்றிக்கண் 1000, சதாக்கள் 1000, 21,000 சுவாசத்தில் ஈசன் உங்களை பிடித்துவிட்டு ஈசனுடைய கைத்தில் நீங்கள் நடப்பீர்கள். சுனாமி வந்துவிட்டால் இவர்கள் இறக்க மாட்டார்கள். அந்த டைம் ஈசன் கோல் பண்ணி விடுவான். இந்த போனாலோ இதாலோ நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஈசன் சொல்லுகின்றான். என்னுடைய தளபதியில் நீங்கள் பிறந்து விட்டு நீங்கள் மாயையில் போறீர்கள். ஆனால் இதை யூஸ் பண்ண சொல்லுகின்றான். இதையும் யூஸ் பண்ணிக்கொண்டு உங்கள் செல்லை பாதிக்காமல் ராஜராஜரி கோயில் கட்டி வைத்திருக்கிற அம்மன் நிற்கின்றான். அம்மன் போல் இருந்து விட்டு போக சொல்லுகின்றான். இந்த கோயில் வந்து நீங்கள் எல்லோரும் சரியகிரிய யோகம் ஞானம் செய்துவிட்டு தானே போக சொல்லுகிறான். இது நஞ்சா என்று கேட்கின்றான். உங்களுக்குள் இருக்கும் நஞ்சை
தேவர்கள் பால் கடையும் போது நஞ்சை திரட்டி ஈசன் தொண்டையில் வைத்தான். இங்கே சந்தோஷம் இருக்கும் மக்களுடைய நஞ்சை தான் எடுக்கிறேன் என்று சொல்லுகின்றான். எடுக்கிற பாதையை காட்டுகின்றான். ஏனம்மா வேண்டாம் என்று ஓடுறீர்கள்? இங்கே பித்தன் வந்திருக்கின்றான். இந்த பித்தன் என்ன செய்திருக்கிறான்? சந்தோஷ நகரத்தில் எல்லோருக்கும் சக்தியை கொடுத்து உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க சொல்லி இருக்கின்றான். இப்போ இவர்கள் கையில் சக்கரம் சுத்துகின்றதல்லவா? இவர்கள் இப்போ நடத்த போறார்கள் திருவிளையாடல். ஈசனுடைய திருவிளையாடல் இப்போ ஆரம்பித்திருக்கிறது. பாரத போர் நடக்கின்றது. தேர்ட் போர் நடக்க முதல் நிப்பாட்ட பார்க்கின்றான். சயின்டிஸ்டை சரணடைய சொல்லுகின்றான். எல்லோரையும் குந்த சொல்லுகின்றான். ஆன்மீக கடைகளையும் பூட்ட சொல்லுகின்றான். எல்லா ஆன்மீகமும் எனக்கு கீழே வந்திருக்கின்றது. அதையே நீங்கள் கோரிங் பண்றீங்கள், மிஸ்யூஸ் பண்றீர்கள். ஈசன் சொல்லுவதை உன்னிப்பா ஆன்மீகவாதிகளும் சயின்டிஸ்டும் அவர்கள் என்றார்கள் ஹீரோ என்று. அவர்கள் ஹீரோவானால் கடைசியா ஜீரோ ஆகிவிடுவார்கள். ஈசன் ஜீரோவில் மேலே இருக்கின்றான். இப்போ நான் பேசும்போது ஜீரோவில் தான் பேசுகின்றேன். ஆனா பித்தன் பேசுகின்றான். கேட்டுங்கம்மா. ஓம் ஓம் அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்கள் எல்லாம் நிலவட்டும் பொன் சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்க. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஓகே, ராமா பேசினா பிறகு சிவகுரு. ராமா வாங்க. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். தீபாவளி வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்றைக்கு தீபாவளி திருநாள். என்னுடைய இந்த அனுபவத்தில் இந்த சக்தி ஞான ஜோதி பெரிய ஒரு பொக்கிஷம் எல்லோருக்கும். பாருங்க, ஒரு 50 வருஷமாச்சு எனக்கு. ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி வந்துட்டாக்க நம்ம கோயிலுக்கு வருவோம், எல்லாரும் சந்திப்போம், பார்ப்போம், சாமி கும்பிடுவோம், பக்கத்தில் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். அமைதிங்கிறது நமக்கு ரொம்ப குறைவு. ஆனால் இன்றைக்கு உள்ள காலகட்டம், இன்றைக்கு நான் பார்க்கும்பொழுது எல்லோரும் வராங்க, கோயிலுக்கு ஆலயத்துக்கு வராங்க, வந்து இறைவனை வணங்குறாங்க. ஆனால் இங்கே அமைதியாக இருக்கும், ஞானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கோம், இறைவனின் பாதை தேடி போய்கிட்டு இருக்கோம், ஈஸ்வரி பாதைக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வந்து அமைதியாக இருந்து தியானம் பண்ணுறோம். அங்கே இப்படி பலகாரம் சாப்பிட்டீங்களா, வரீங்களா, தீபாவளி எப்படி இருக்குது, பூச்சத்தையாக இருக்குது, எப்படி இருக்குது பார்த்திங்களா, அதோட டிஃப்ரெண்ட். அப்போ நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வந்து அமைதியாக இருந்து குருவோடு இருந்து சேர்ந்து நம்ம வந்து தியானம் பண்ணுறோம். அந்த டிஃப்ரெண்ட் சொல்கிறேன். அப்போ நம்ம வந்து அந்த தியானம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொண்டு போகுதுன்னு நீங்கள் பாருங்கள். தியானம் வந்து நம்மளுடைய நிலையை வந்து ஒன்றாப்படுத்துது, ஒரு நிலைக்கு கொண்டு போகுது, அமைதியை கொண்டு போகுது. இந்த தியானத்தில் நீங்கள் வந்து மிக கடைப்பிடிச்சு நீங்கள் வந்து ஒரு நிலைக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. குருவோட வந்து ஆரம்பிக்க வந்து அவர் பேசுறது ஒன்றுமே வழங்காது. அவர் கூட முதல்ல கூட பேசிட்டு போயார். வெள்ளம் வந்துருச்சு, கழிவு வந்திருக்கு, பல பேர் பார்த்துட்டு அவர் பார்த்து என்ன பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காரு, பைத்தியம் பிடிச்சோம் இப்படி தான் சில பேர் நினைப்பாங்க. இது கூட நான் அப்படி தான் ஒரு காலத்தில் அப்படி தான் நினைச்சேன். ஆரம்ப காலத்தில் ஒரு வருஷ காலகட்டத்தில் இப்படி பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காரு, வெள்ளம் வருது, அது வருது, இது வருது அப்படிங்கிறது உண்மையாக பிடிச்சாங்க. ஆனால் உள்ளப்படியிலே அவருக்கு வந்து சொல்வது அத்தனையும் உண்மை. நான் சொல்வதுதான் உண்மை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதாவது கோர்ட்டில் செய்வோம். ஆனால் இவர் இங்கே நின்றுட்டு சொல்றாரு, உண்மைதான் பேசுறாரு, உண்மைதான் சொல்றாரு, அது நடக்கிறது. அது ஆரம்பத்தில் என்று சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமும் வந்து அவ்வளவு உண்மை. இந்த உலகத்தில் வந்து இப்போ கலியுகம், உலகம் அழியாது, அவர் சொன்னார், உலகம் அழியாது. ஆனால் அங்கங்கே கொஞ்சம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது மிக பெரிய அளவுக்கு வந்து அழியாமல் இருக்கிறதுனா நம்ம எல்லாம் சேர்ந்து தியானம் செஞ்சாக்க
அது தடைப்பட்டு போகும். இப்போ பாருங்கள், இந்த வருஷ காலகட்டத்தில் அவர் சொன்னார் வெள்ளம் வந்துக்கிட்டு இருக்கு, பிள்ளைங்களை வந்து பாலாலேயே போய் நான் கூட இன்னும் போய் சொல்லுவார். ஆனால் ஒரு காலகட்டத்தில் வெள்ளம் வந்துச்சு, அந்த தொலைப்பாங் அங்கிட்டு வெள்ளம் அங்கிட்டு. இப்போ கடல் நீர் வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அவர் சொல்கிறது போல் வர மாதிரி இருக்குது, போகிற மாதிரி இருக்குது, ஏறுற மாதிரி இருக்குது, அங்கேயே நிற்குது. அப்போ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து சேர்ந்து அனைவரும் தியானத்தில் ஈடுபட்டு தியானம் செஞ்சால் நம்முடைய சங்கதிக்கு நம்முடைய சூழ்நிலைக்கு வந்து உருவாகும். அது மட்டும் அல்லாமல் இந்த உலகம் அத்தனையும் உயிரின மனிதர்கள் இந்த உலகத்தில் நன்றாக வாழ்வார்கள். இந்த உலகம் வந்து நம்ம வந்து பாதுகாக்கலாம். அதனால் இது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷம் வந்து அதை வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. அதை நல்லா கடைப்பிடிச்சி அந்த சக்கரத்தை நீங்கள் வந்து அந்தோறும் நீங்கள் வந்து தியானத்தில் இருந்து அதை கடைப்பிடித்து உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அதை நீங்கள் நிறைவேற்றி நீங்கள் தியானம் செஞ்சுட்டு வந்தால் இன்று மட்டும் நமக்கு தீபாவளி கிடையாது, தினந்தோறும் தீபாவளி தான். குரு சொல்கிற மாதிரி அவர் சொல்கிற சமயத்தை வழங்காது. ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா தியானத்தை அது உண்மையில ஒரு நல்ல ஒரு பொக்கிஷமாக கொடுக்கும். நம்மளோட நிலைமையை மாற்றம் பாருங்கள். இங்கே எவ்வளோ அமைதியாக இருக்கிறோம், மனநிலை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம். அங்கே கடை பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து இறைவனை வணங்கிட்டு தியானம் செஞ்சால் நமக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட். நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு முன்ன வந்து கோயிலுக்கு வரோம், சாமி கும்பிட்டோம், பேசுவோம், அது போயிடுவோம். ஆனால் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு குரு சொல்கிறது போல் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நம்ம தியானம் பண்ணால் நமக்கு அது வந்து ப்ளஸ் பாயிண்ட். வரக்கூடிய சில பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதனால் இந்த தீபாவளி திருநாளில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மட்டும் தியானம் பண்ணாமல் மற்றவங்களையும் நம்ம வந்து அவங்க தியானம் செய்ய சொல்லி, இது ஒரு இலவசம். இந்த பொக்கிஷம் எங்கேயும் கிடைக்காது. காசு கொடுத்தாலும் அவர் வாங்க மாட்டார், காசு கொடுத்தாலும் அது வந்து சரியாக நமக்கு வந்து சரியாக ஒரு நிலை கிடையாது. அதனால் இந்த சக்தி ஞான தேவி இந்த குருவோட தியானத்தை நம்ம வந்து எல்லாரும் பெற்று அனுபவப்பட்டு மற்றவங்களையும் வரவைத்து நம்ம ஒரு நிலை நடத்தி இந்த ஈசன் பாதையை நம்ம நோக்கி செல்வோம். சந்தோஷம் 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 சந்தோஷம். ஈஸ்வருடைய அருளால் நம்ம எல்லோரும் சிறப்பாக இருப்போம்னு சொல்லிக்கொண்டு இன்று இந்த இனிய சிறப்பான நாளிலே நம்ம இங்கே கூடிய கொண்டிருக்கோம். ஐயா அழகாக சொன்னாங்க. அதாவது சரிகை கிரிகை யோகம் ஞானம். சரிகை அப்படின்னு நமக்கு தெரியும், இல்லற வழிபாடு, இல்லத்தில் இருக்கிறது, இல்லத்தில் சாமி கும்பிட்றது. கிரிகையும் இல்லத்தில் உள்ளது தான். யோகம்ன்றது கோயிலுக்கு வர்றது, அர்ச்சனை செய்கிறது, யாகத்தில் கலந்துக்கிறது, அவசியம் பண்ணுறது எல்லாமே. அதில் ஞானம்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா? சரிகை கிரிகை யோகம் ஞானம். இந்த ஞானத்தை வந்து நிறைய பேர் பெற்றுக்கொள்ளாமலே போய் கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பு, நம்ம கோயிலுக்கு வர்றது சிறப்பு, அர்ச்சனை செய்கிறது சிறப்பு, எல்லாமே சிறப்பு. ஆனால் ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து நம்ம ஞானம் எடுத்தால் தான் வந்து அதோடைய பயன் முழுசாக கிடைக்க முடியும். அந்த ஞானத்தை வந்து நமக்கு சிறப்பாக எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை வந்து நம்முடைய குரு தூதர், ஈஸ்வரனின் குரு தூதர் சக்தி அவர்கள் அழகாக கற்றுக் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் 27 இடங்களுக்கு மலேசியாவில் சென்று கொண்டு இருக்கிறாங்க. இலவசமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த வழியில் வந்து கற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் பல இடத்துக்கு போனீங்கன்னா 1000 2000 லட்சம்லாம் கட்டிட்டு இருக்காங்க இந்த இதுக்காக. ஏன்னா இந்த குண்டலினி யோகா சக்தி யோகா பெறுறதுக்கு இலவசமாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் நமக்கு இங்கே வகுப்பு நடக்குது. கலந்து கொள்ளுங்க என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து இப்போ நம்முடைய தூதர் வந்து சில கட்டுப்பாடு இருக்காரு. அதாவது நம்ம வந்து உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி ஒரு 3 வருஷம் நீங்கள் வேற குருவிட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பணம் கொடுத்துருப்பாங்க. இவர் தான் நான் கடவுள்னு சொல்லியிருப்பாங்க, நாமம் கொடுத்துருப்பாங்க. நம்ம தூதர்கிட்ட அது கிடையாது, எப்பயுமே கிடையாது. அதனால வந்து அவரை வந்து தொட்டு கும்பிடுறது, கால் விழுந்து கும்பிடுறது இதெல்லாம் வந்து வேண்டாம், தவிர்த்துருங்க. ஏன்னா ஈசன் வந்து அவர் கட்டளை பிறப்பித்திருக்காரு. எதுக்காக என்றால் இந்த உலகத்தை வந்து அழிவுகளிலிருந்து காப்பாற்றுறதுக்காக நம்முடைய தூதர் வந்திருக்கிறாரு. தூதர் வந்து அவரை போய் நம்ம தொடர்றதுலாம் வேண்டாம், நீங்கள் இன்னும் கையெழுத்து கும்பிட்டுட்டு வேண்டிட்டு போங்க அப்படின்னு ஈசன் கட்டளை விட்டுருக்கிறார். தயவுசெய்து வந்து அவரை தொடர்றது கையை பிடிக்கிறதுலாம் வேண்டாம். தற்காலிகத்துக்கு அவர் வந்து ஒரு கட்டுப்பாடாக இருக்காரு. ஏன்னா நம்ம சொல்லியிருக்காரு 3 வருடத்தில் வந்து இந்த உலகம் வந்து பெரிய ஒரு அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கு என்பதற்காக, அதை தவிர்க்கிறதுக்காக அவர் தன்னையே அழித்துக் கொண்டிருக்கின்றார். இப்போது ஏற்கனவே 27 இடங்களுக்கு
வாழ்க்கையில போய்கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அதிசயம், உலக மகா அதிசயம் தான். ஆனால் அது நம்ம ஒரு ஆளுங்க தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியாது, புரியாது. நம்ம தான் அந்த வழியில் இருக்கிறோம். அதுங்களா, நமக்கு வந்து மற்றவங்களை குறை சொல்றது கிடையாது. பட் வருவாங்க, இது சொல்ற மாதிரி 2021 அவர் சொல்லியிருக்காரு, எல்லாரும் இந்த வழிக்கு வந்துருவாங்கன்னு சொல்லியிருக்கிறார் என்று கூறிக்கொண்டு என்ன எல்லாம் வழிக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. சந்தோஷம் சந்தோஷம். அதோட வந்து வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்து 3 லட்சம் வள்ளி ஒருத்தர் கொடுக்கறதுக்கு கொடுத்துருக்காங்க, வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் தேதி தைப்பூச அன்னைக்கு பிப்ரவரி 10ஆம் தேதி 2ஆம் மாதம் நம்முடைய சத்தியவதியர் தோழர் மனுஷா அவர்களுக்கு சத்தியவதி வழியாக திருமணம் நடைபெறுகின்றது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. தைப்பூசம் அன்று 10ஆம் தேதி 2ஆம் மாதம் 2017 நம்ம எல்லோரும் போயிட்டு சத்தியவதி தியானம் இருந்து அவங்களை ஆசீர்வதிப்போமாக. நன்றி, சந்தோஷம். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அப்பால் இருந்து ஈசன் இந்த ஞானத்தை தருகின்றான். அண்டத்திலிருந்துதான் நீங்கள் ஞானம் எடுக்க முடியும். அதனால் இங்கே வந்து உங்கள் சக்கரத்தை இயக்கிவிட்டு நீங்கள் அண்டத்திலிருந்து எடுக்க சொல்லுறான். அந்த ஒரு பேரின்பம், பூமாதேவி பேரின்பம், நாமல் ஒரு பேரின்பம். நீங்கள் சிற்றின்பத்தையும் பாவிக்கட்டாம். இந்த சிற்றின்பத்தை பாவித்தால் உங்கள் செல்லெல்லாம் பாதித்துவிடும். அதனால் தியானம் செய்து கவசத்தை போட்டு இதை பாவிக்கட்டாம். உங்களை என்ன சொல்லுகின்றான்? முன்கூட்டி ஓடி வந்து தடுக்கின்றான். கலியுகத்தில் இருந்து தடுக்கின்றான். நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வத்தை தடுக்கின்றான். ஏன் தடுக்கின்றான்? நீங்கள் நோயில் போய் விழப்போறீர்கள். நோய் இல்லாமல் இருப்பதற்கு, குறையற்ற செல்வம் எடுப்பதற்கு இதை பாவித்தால் செல்வம் போகும். இதை பாவித்தால் செல் அடிக்கும். செல் அடித்தால் செல்வம் செய்ய முடியாதல்லவா? செல் பாதித்தால் உழைக்க முடியாது, மைண்ட் வேலை செய்யாது. அதனால் தான் ஈசன் என்ன சொல்லுறான்? இதை பாதித்துக் கொள்ளுங்கள். தியானம் இருந்து கொண்டு உங்கள் செல்களை பாதிக்க சொல்லுகின்றான். செல் என்பது உங்கள் செல் பாதிச்சிட்டால் இதை கூடிய யூஸ் பண்ண முடியாதல்லவா? பைத்தியக்கார கூட்டம் நான் சொல்லுவதில்லை. பித்தன் ஏன் சொல்லுகின்றான்? பித்தனை பைத்தியம் என்று ஏன் சொல்லுறீர்கள் என்பதை நான் சொல்லுகின்றேன். இப்போ நான் டவுன்லோட் பண்ணும் போது ஈசனின் அண்டத்தில் அங்கே சுத்துகின்றது, இங்கே சுத்துகிறது. இங்கே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு சொல்லுகின்றேன். டவுன்லோட் பண்ணும் போது உங்களுடைய நீங்கள் வந்து என்னை தொட்டுவிட்டால் நீங்களும் டவுன்லோட் பண்ணலாமா? அது கருமா என்று தானே சொல்லுகின்றான். உங்களுடைய சக்கரத்தை இயக்கி அண்டத்திலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண சொல்லுகின்றான். உங்க வீட்டு கம்ப்யூட்டரில் நீங்கள் தானே டவுன்லோட் பண்றீங்கள். உங்கள் போனில் நீங்கள் தானே டவுன்லோட் பண்றீங்கள். நீங்களும் சக்கரத்தை இயக்கி டவுன்லோட் பண்ணி கோணாடு சிறப்பி, அத்திர சிறப்பி, சங்கிர சிறப்பி, தைமன் சிறப்பி, பித்திய சிறப்பி, கோணா இந்த நவபாதன சக்தியை சாப்பிட சொல்லுகிறார் மெடிசின். அண்டத்திலிருந்து நோய் இல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணி சாப்பிடலாம் என்று சொல்லுறார். உள்நாக்கில், தொண்டையில் அந்த நோயற்ற வாழை சாப்பிடும் போது உங்களுக்கு மூச்சு குறையும். அப்போ நம்பரும் அடிக்கலாம், தெளிவும் பெறலாம், பிசினஸிலும் சக்சஸா இருப்பீர்கள். ஆனால் இல்லறத்தில் ஒன்றாக இருப்பீர்கள். தியானம் செய்து விட்டால் ஈசன் தான் கல்யாணம் கட்டி வைப்பான். அவனே உங்களுக்கு கூட்டி என்று இணைத்து வைப்பான். ஈசனுடைய பிரணாய கவசத்தில் இருப்பீர்கள். நீங்கள் தத்துவத்துக்கு வந்து நீங்கள் கூடுங்கள். பிப்ரவரி 10ஆம் தேதி நீங்கள் வந்து அங்கே சத்திய மார்க்கத்தில் கல்யாணம் நடக்க போவதென்றால் தான் கல்யாணம். நீங்கள் வந்து கூடுங்கள். எங்கே கூடுங்கள்? சிங்கப்பி விதியம் கோயிலில் நடக்கப் போகின்றது. அது ஈசனுடைய திருவிளையாடல். அதுக்கு பிற்பாடு நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் பொக்கிஷம். இன்றைக்கு உங்களுக்கு பொக்கிஷம் தரப்போகின்றார். இப்போ உங்களை டைமனாக்கப் போகின்றான். உங்களுக்கு போன் தந்திருக்கின்றான். இந்த போனையும் யூஸ் பண்ணி உங்களோட போனை யூஸ் பண்ணட்டாம். கண்ண பாருங்கம்மா. ஓம் 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 அருள் பெரும் ஜோதி
தனி பெரும் கருணை. கண்ணை திறந்துட்டம்மா, சந்தோஷம். ஓம் கேட்டுக்கு அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை. செழிக்கட்டும் விவசாயம், சீர்பரட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்கள் எல்லாம் நிலவட்டும் பொன் சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். இனி விளைகிற பொருள் எல்லாம் தானியங்கள் நஞ்சில்லாமல் விளைய வேண்டும் என்று ஈசனிடம் கேளுங்கள். அருகில் வந்து சுகர் வந்து ஒன்று விட்டதல்லவா, வந்து வந்து குந்த முடியாது. பைத்தங்கா புடலங்கா எல்லாத்துக்குள்ளையும் நஞ்சு வந்து விட்டது. நவவாசன சக்திக்கு நஞ்சு வந்த மாதிரி நவதானியத்தை போட்டு நீங்கள் நவராத்திரிக்கு முளைக்கவே இல்லை பந்திங் நகரில். ஆனால் சந்தோஷா கோயிலில் நவதானியம் முளைத்ததற்கு காரணம் வேறு இடத்தில் முளைக்கவில்லை. எல்லா கோயிலும் பார்த்தார்கள், சந்தோஷா கோயில் மட்டும்தான் நவதானியம் முளைக்கின்றது. ஏன் முளைக்கின்றது? நீங்கள் தியானம் இருக்கும் போது ஈசன் உணர்த்துகின்றான், நீங்கள் இருந்து விட்டால் உலகத்தில் இருக்கும் அனைத்தும் செழிக்கட்டும், விவசாயம் சீர்வரட்டும், நிர்வாகம் என்று ஒன்றுக்கொன்று உதவியா விளையும் அந்த பொருள் எல்லாம் நஞ்சாயிருந்தது. இப்போ நீங்கள் ஐனமோட்டோ கரைந்து சாப்பிடுவது போல் ஏற்கனவே ஈசன் ஐனமோட்டை இல்லாமல் நஞ்சில்லாமல் படைத்த தானியம் எல்லாமே இப்போ நஞ்சாயிருப்பதனால் நீங்கள் இன்றிலிருந்து மாற வேண்டும். பூமி இயற்கை மாறினாமல் நஞ்சில்லாத உணவை உண்ணுவதற்கு இந்த தீபாவளி அத்திவாரம் என்று ஈசன் சொல்லுகின்றான். சந்தோஷா கோயில் இருந்துதான் ஈசன் வெளுக்கிடுவான் என்று சொல்லுகிறான். சந்தோஷா கோயில் இருந்து இந்த உலகத்தின் நவதானியத்தை மாற்ற வேண்டும். சந்தோஷா மக்கள் எப்பவும் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்று ஈசன் சொல்லுகின்றான். இன்றைக்கு இந்த மண்டபம் கட்டி விடுவான் ஈசன், வருவிரவில் கட்டுவான். இல்லையோ எவரும் கட்டவில்லை என்றால் ஈசன் வந்து கட்டப் போகின்றான் என்று மண்டபத்தை சொல்லுகின்றான். இன்றைக்கு டிசம்பர் மட்டும் ஈசன் பார்ப்பான். தற்பூசன் கழிந்ததும் அவனே வந்து மண்டபத்தை கட்டி முடிப்பான் என்று இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறான் ஈசன். ஈசனிடம் ஏமாற்ற வேண்டாம், கட்டுவதென்றாம், மண்டபத்தை விரைவில் கட்டுங்கள். இல்லையோ ஈசன் வந்து மண்டபம் கட்ட காது கொடுக்க போகின்றான். அந்த தீர்ந்து ஈசன் பார்க்கின்றான் இந்த சந்தோஷாவை. இந்த சந்தோஷா இருக்கும் பக்கத்தில் இருக்கும் அந்த லேண்டும் வந்துவிடும். எல்லாத்தையும் ஈசன் ஒப்படைக்க போகின்றான். சந்தோஷா மக்களை ஒன்று கூட வைக்க போகின்றான். இது உறுதி என்று ஈசன் சொல்லுகின்றான். இங்கே வந்தும் தலைவர்கள் எல்லோரும் என்னோடு ஒத்துழைத்தார்கள். நீங்கள் பாருங்கள், தலைவர் என்னை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் வாப்பா சென்றரில் இருந்து. தலைவர்கள் இந்த 21 பேரும் என்னோடு வந்து போன முறை முதல் நான் பொன்னாடை போட்டேன். இந்த 21 பேரும் எங்களை காப்பாற்றார் அல்லவா சந்தோஷா மக்களை. இந்த கோயில் நிர்வாகம் உலகத்தில் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். இந்த கோயில் நிர்வாகம் உலகத்தை பார்க்கின்றது. இன்றைக்கு இந்த சந்தோஷா நரர்கள் இந்த ஆன்மீக தியானம் நடந்தது உலகம் பார்க்கின்றது. தீபாவளியில் உலகத்துக்கு அறிவிக்க போகின்றான். இந்த 21 பேரின் தலைவர்கள் கூடி ஒன்று கூடி நல்லா வைத்திருப்பார்கள். அவர்கள் சின்ன படம் வைத்து குட்டகை போட்டு கொட்டில் போட்டுத்தான் இந்த அம்மன் கோயில் இருந்தது. இப்போ வரப்போது 20வது நூற்றாண்டு, திருப்பி மீண்டும் அந்த நூற்றாண்டில் நாங்கள் எல்லோரும் உதவி செய்து அவர்களை முயற்றுவோம் என்று ஈசன் சொல்லுகின்றான். சந்தோஷா நகரத்தில் 20வது நூற்றாண்டில் அந்த தினம் வரப்போகின்றது. திருப்பியும் அல்லவா மண்டபம் கட்டி அப்போது நாங்கள் பெருநிலையில் இருப்போம். உலகத்திலிருந்து மக்களை கூட்டி என்று இறக்குவேன். உலகத்தில் இருந்து வந்து எல்லோரும் தியானம் இருப்பார்கள். அப்போது இந்த கோயிலை உலகம் திரும்பி பார்க்கும் என்று ஈசன் சொல்லுகின்றார். ஓம் ஓம் கண்ணத்திரங்கம்.